இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்து பணியாளர்கள் ஊதிய உயர்வு தொடர்பில் தயக்கம் காட்டுவதாக புதிய ஆய்வில் தெரிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய முக்கிய நபர் தற்போதும் அரசாங்கத்தின் ஆதரவுடன் செயல்படுகிறார் என குற்றச்சாட்டு. அமெரிக்காவை விட்டு வெளியேறும் நாடு கடத்தல் உத்தரவை மீறி தங்கியிருப்பவருக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை எடுக்கும் டொனால்ட் ட்ரம்ப். இலங்கையில் இடம்பெற்றது படுகொலைகள் மாத்திரமல்ல, இனஅழிப்பு என தெரிவித்துள்ள கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர். இந்திய மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வித் தொகையை வழங்காததால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த தமிழ்நாடு அரசு. தொடர்வன விரிவான செய்திகள். சுவிட்சர்லாந்தில் பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்பதில் அதிகமாக தயக்கம் காட்டுவதாக ஒரு புதிய ஆய்வில் தெரியவந்துள்ளது. மைக்கேல் பேஜ் என்ற அமைப்பு நடத்திய இந்த ஆய்வின்படி கடந்த 12 மாதங்களில் சுவிஸ் பணியாளர்களில் 35% பேர் மட்டுமே ஊதிய உயர்வுக்காக கேட்டுள்ளனர். இதிலும் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால், அந்த 35% பணியாளர்களில் 1/3 மட்டுமே ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள பிற நாடுகளுடன் ஒப்பிடும்போது சுவிஸ் பணியாளர்கள் ஊதிய தொடர்பான பேச்சுவார்த்தையில் குறைவாகவே ஈடுபடுகிறார்கள் என்று ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதற்கான காரணங்களில் கலாச்சார ஒழுக்கம், நிறுவனம் அல்லது மேலாளரை எதிர்த்து பேசுவதில் தோன்றும் மனச்சம் மற்றும் தற்போதைய பொருளாதார சூழ்நிலை ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன. இலங்கையில் உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களுக்கு பின்னரும் அதனுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகள் இன்னும் அரசாங்கத்தின் ஆதரவுடன் செயல்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டை பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகொடத்தே ஞானசார தேரர் முன்வைத்துள்ளார். அவர் கூறுகையில், இஸ்லாமிய கடும் போக்குவாத கொள்கையுடைய பலர் தற்போதைய ஆளும் கட்சியில் தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள் என தெரிவித்தார். குறிப்பாக தற்போதைய அரசாங்கத்தில் பிரதி அமைச்சராக உள்ள முனீர் முலாபர் இஸ்லாமிய தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் நபர் என அவர் குற்றம் சாட்டினார். நிட்டம்புவாவில் செயல்படும் தன்வீர் அகாடமியின் பொறுப்பாளராகவும் கடவுளுக்காக உயிர் தியாகம் செய்ய வேண்டும் என பிரச்சாரம் செய்யும் குழுவின் தலைவராகவும் செயல்படுகிறார் என பிரதி அமைச்சர் மீது குற்றம் சுமத்தியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் இஸ்லாமிய தீவிரவாதத்தை கட்டுப்படுத்தும் விஷயத்தில் முந்தைய ஆட்சியை விட மெத்தனமாக செயல்படுகிறது என்றும் தேரர் விமர்சித்தார். மேலும் கிழக்கு மாகாணத்தில் தன்னை கல்லால் அடித்துக் கொள்ள வேண்டும் என கூறும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்படுவதை தன்னோடான பாதுகாப்புக்கு பெரிய அச்சுறுத்தலாக அவர் குறிப்பிட்டார். தெற்காசிய பகுதியில் சிங்களர்களுக்கு இலங்கை மட்டுமே தாய்நாடாக இருக்கிறது. ஆனால் தமிழர்கள் உலகம் முழுவதும் பரவிக் காணப்படுகிறார்கள். இதனால் தமிழீழ விடுதலை புலிகள் தோற்கடிக்கப்பட்டாலும் அவர்களின் கொள்கை ரீதியான இயக்கம் இன்னும் தளரவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவை விட்டு வெளியேறும் நாடு கடத்தல் உத்தரவை மீறி தொடர்ந்து அந்நாட்டில் தங்கியிருக்கும் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக ட்ரம்ப் நிர்வாகம் கடுமையான நடவடிக்கையை எடுக்க உள்ளது. இந்த நடவடிக்கையின் கீழ் சுமார் 4500 புலம்பெயர்ந்தோர்களுக்கு மொத்தமாக 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அபராதமாக விதிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் ஒருவருக்கு குறைந்தபட்சமாக $5000 முதல் அதிகபட்சமாக $1.5 மில்லியன் வரை அபராதம் விதிக்கப்பட உள்ளது. மேலும் இந்த அபராத தொகையை 30 நாட்களுக்குள் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையின் பின்னணி அவர்களை அமெரிக்காவை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தும் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என பலர் கருதி வருகின்றனர். காரணம், அவர்களில் பெரும்பாலோரும் பொருளாதார ரீதியாக மிகவும் மோசமான நிலையில் இருக்கின்றனர். இத்தனை பெரிய தொகையைச் செலுத்தும் வசதி அவர்களிடம் இல்லை என்பதால் மாற்று வழியின்றி நாடு விட்டே செல்ல வேண்டிய நிலை உருவாகும் என்பதே மைய நோக்கமாக இருக்கலாம். இது மனிதாபிமான கோணத்திலிருந்து சர்வதேச மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் பல்வேறு அமைப்புகள் விமர்சிக்கத் தொடங்கியுள்ளன. இலங்கையில் நடைபெற்றது வெறும் படுகொலைகள் அல்ல, முழுமையான இன அழிப்பு என்று கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பியர் பொலியியர் வலியுறுத்தியுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள உறுதிமொழி குறிப்பில் தமிழர் மீது 2009 ஆண்டு மே மாதத்தில் இலங்கை அரசாங்கம் நடத்திய பயங்கர தாக்குதல் குறித்து அவர் கருத்து தெரிவித்தார். அந்த தாக்குதலின் போது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டனர். இது ஒரு சாதாரண யுத்தக் குற்றம் அல்ல, முற்றிலும் திட்டமிட்ட இனஅழிப்பே என அவர் கூறியுள்ளார். இந்தச் சூழலில் அரசாங்கத்திலிருந்து யுத்த குற்றங்களில் ஈடுபட்டவர்களை தண்டனையின்றி தப்பவிடக் கூடாது என்றும், கனடா இதுபோன்ற குற்றவாளிகளுக்கு எந்தவிதமான பாதுகாப்பும் வழங்கக்கூடாது என்றும்
அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என அவர் உறுதியாக கூறியுள்ளார். மேலும் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் சர்வதேச நீதிமன்றம் வழியாகவேனும் குற்றவாளிகளை பொறுப்பேற்க வைத்தே தீர்வோம் என்றும் உறுதியளித்துள்ளார். தமிழ் சமுதாயம் தனது வேதனையை வலிமையாக மாற்றி மீளெழுந்தது குறித்து பெருமைப்படுவதாகவும் அவர்கள் கனடாவை வளர்க்கும் பணியில் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மூத்த தலைவர் ஸ்டீபன் ஹார்பர் ராஜபக்ஷ அரசை நேரடியாக எதிர்த்த நிலைப்பாட்டை எடுத்ததாகவும் தானும் அதே பாதையில் தொடர்வதாகவும் பியர் பொலியியர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கல்வித்துறையில் மத்திய அரசும் மாநில அரசும் மோதிக்கொள்ளும் சம்பவம் தற்போது உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை திறக்க செய்துள்ளது. முக்கியமாக தேசிய கல்விக் கொள்கை 2020 மற்றும் அதன் கீழ் செயல்படும் திட்டங்களை ஏற்காததால் 2291 கோடி கல்வி நிதி தமிழகத்திற்கு வழங்கப்படவில்லை என்பதையடுத்து தமிழ்நாடு அரசு இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு நிதி வழங்க முடியும் என்று சுட்டிக்காட்டி வந்த நிலையில் தமிழ்நாடு அரசு அதை அரசியல் அழுத்தமாகவும் அரசியல் பழிவாங்கலாகவும் விமர்சித்து வருகிறது. முதலமைச்சர் ஸ்டாலினும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழியும் மாணவர்களின் கல்வி நலனுக்காக வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு அரசியல் காரணங்களால் தடுத்து வைத்துள்ளது என கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதன் அடிப்படையில் மத்திய அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும். அதே சமயம் 2291 கோடியை 6% வட்டியுடன் வழங்கச் செய்ய வேண்டும் என தமிழக அரசு தனது மனுவில் வலியுறுத்தியுள்ளது. இந்த வழக்கு மத்திய மாநில உறவுகள், கல்விக் கொள்கையில் மாநில சுயாட்சி, மாணவர்களின் நலன் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் அரசியல் மற்றும் சட்டப் பிரச்சினையாக மாறியிருக்கிறது. நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகில் உள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.